நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/2/2024க்கான ராசி பலன்கள். சுபகிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 6:30 7:30. ராகு காலம் 10:30 12. குளிகை 7:30 9. யமகண்டம் 3 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 3 4 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் தேவையற்ற கோபத்தால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது மட்டுமே சிறப்பு. உறவுகளுக்குள் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும், அதனையும் நீங்க சரி கட்டி வேண்டி இருக்கும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தயவு செய்து நேரம் செலவிட வேண்டாம். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தால் விட்டுவிடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் அவ்வப்போது வரக்கூடுங்க. இருந்தாலும் உங்க நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது சிறப்பு. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு ஓரளவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளையும் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். குடும்ப கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு படியுங்கள். நன்கு படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று காதலில் உள்ளவங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் முடிவெடுக்கும் பொழுது குடும்பத்திடம் கலந்து பேசித்தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அவசரங்கள் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று தேவையற்ற கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதையும் நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. முழு கவனத்துடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். பரணி. என்று குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மன உளைச்சலாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். சில பணிகள் நடைபெறவில்லையே என்ற எண்ணம் இருக்குங்க. கவலைப்படாதீர்கள், உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கிருத்திகை. இந்த நாள் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கடினமான சூழல் மாறிவிடக்கூடும். நினைத்ததை கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியுங்க. உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக சீர்படக்கூடும். பிள்ளைகளுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எதையும் யோசித்து செய்ய பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முடிஞ்ச அளவு என்று கோயில் குளங்களுக்கு சென்று நேரத்தை செலவழிப்பது நல்லது. ரிஷபம் ராசி நேயர்கள். என்று செய்யும் பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். நவீன வாகன யோகம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானங்களும் கண்டிப்பாக ஒரு பக்கம் கூடிவிடும். அரசு வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. எதிர்பார்த்த கடனும் இன்று தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். மிகவும் பொறுப்புடன் இருப்பீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க பெருந்தன்மையுடன் எதிலும் நடந்து கொள்வது மிக நல்லது. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட பாருங்கள். நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தொழில் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். இன்று கூடுதல் பணி சுமை நீங்க ஏற்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மேலிடத்திடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. கவனமாக பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக நல்லது.
இன்று பெண்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் முழு முயற்சியால் காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ்வார்கள். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காதலில் யோசித்து பேசுவதும் சிந்தித்து செயல்படுவதும் மிக நல்லது. இன்று மாணவர்கள் முழு முயற்சியால் இன்று காரியங்களை சாதித்து விட முடியும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். படிக்க வேண்டும், லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. சிறுவயது முதலே நீங்க கணக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களை நன்கு படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திறமையால் உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். எதையும் யோசித்து நிதானமாக செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். பொறுமையுடன் இருந்தால் காரியங்களும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இந்த திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் என்று செல்ல கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். நல்லவர்கள் கூட உங்களுக்கு நட்பாக கொடுங்க. இந்த நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும், திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனப்பதட்டம் இல்லாமல் எதிலும் ஈடுபட பாருங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிருக சிரிஷம். சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கலான காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். கொஞ்சம் பொறுமையாக பொறுப்பாக இருக்க பாருங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி வெளிப்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் என்ற தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும், வெற்றி அடையக்கூடும். வெளியூர் பயண திட்டங்களில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தடங்கல்களை எல்லாம் உடைத்தெறிந்து இன்று வெற்றி பெறுவீர்கள். முக்கிய காரியங்களில் தடைகளும் தாமதமும் ஏற்பட்டாலும் சரியாகுங்க. கைக்கு கிட்டாத வெற்றியால் கவலைகள் கொஞ்சம் எழும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சகோதரர்களால் அதிக உதவியும் ஏற்படக்கூடுங்க. என்று தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளையும் எடுக்க கூடுங்க. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பணத்தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாகவே கையாளுங்கள். பெண்கள் இந்த இனிய நாளை ஆன்மீகத்துடன் கொண்டாடுவதே சிறப்பு. என்று மிதுனம் ராசினியர்களுக்கு காதல் பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொறுமையாக இருங்கள், பொறுப்பாக இருங்கள். காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். சிறுக சிறுக சேமிக்க வேண்டும். மாணவர்கள் சிறு வயது முதலே கணிதம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் கொள்ள வேண்டும். படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். வருகின்ற தேர்வில் வெற்றி பெற முடியும், முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திறமையால் எதிலும் உங்களால் சாதிக்க முடியும். விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாகை சூட முடியுங்க. மனக்கவலை மட்டும் இல்லாமல் இருக்க பாருங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் அமையுங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. இந்த நாள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். திருவாதிரை. தொட்ட குறை விட்ட குறை சரி செய்துவிட முடியும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சியினால் என்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களில் ஏற்படக்கூடிய தடங்களுக்கு நீங்க
சரி செய்து விடுவீர்கள். மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வருங்க. கூட்டாளிகளால் ஏற்பட்ட மனக்கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. புனர்பூசம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. சிறப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெருந்தன்மையுடன் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். திறமையால் எதிலும் உங்களால சாதிக்க முடியுங்க. தேவைகளை மட்டும் இன்று குறைத்துக் கொள்ளுங்கள். அபாரமான திறமையால் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லைங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு இன்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளையும் இன்று நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் என்ற அற்புதமான முறையில எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. கடகம் ராசினியர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். நல்லவர்களையும் இன்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய விஷயங்கள் மனதிற்குள் தென்பட கொடுங்க. வேலை பளு காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும். அதனை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குறிக்கோளுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் தான் கிடைக்க கொடுங்க. என்று பணவரவு சீராக இருக்கக்கூடும். ஏற்கனவே செய்த வேலைக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் மாற்றங்கள் ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் இருக்கட்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது. எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மன துயரமும் கண்டிப்பாக நீங்குங்க. சிற்றின்ப செலவும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை ஏதும் இல்லைங்க. இன்று பெண்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. முன்கோபம் கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். அது மட்டுமில்லை, தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இன்று காதலி போன்ற விஷயங்களே கடகம் ராசினியர்கள் பெரிதளவு சிந்திக்க வேண்டாம். அப்படியே விட்டுவிடுங்கள். 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இழுபறியான காதலி இன்று அமையக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதே நல்லது. அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விளையாடுங்கள், வெற்றி பெறுங்கள். கொஞ்சம் நேரம் படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற சுப சௌக்கியங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். வேலை பளு காரணமாக உணவருந்த முடியாத நிலை இருக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எல்லாவற்றிலும் நல்லது நடக்கக்கூடும். கண்டிப்பாக எல்லாவித நன்மைகளும் ஏற்பட கொடுங்க. மனோ துயரம் கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. பூசம் என்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எதிலும் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடிப்பீர்கள். மனசுக்குள் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட கொடுங்க. எதிர்ப்பாளர் பால் இருப்பு இன்பமும் எச்சங்களும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்க கூடும். வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம் திறமையால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகளை தவிர்த்து விட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை திறனும் இன்று மிதந்து காணப்படக்கூடும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாகவே கைகூடி விடுங்க. மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். நட்பால் இன்று ஆதாயத்தை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். கற்பனை திறன் மிதந்து காணப்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. பெரிய அளவு பிரச்சனை இல்லை. சந்திராசிரமம் முடிந்து விட்டது என்று துள்ளி குதித்து எதையும் நீங்க செய்ய பார்ப்பீர்கள். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உடைய பொருளாதாரமும் சீராக உயரக் கொடுங்க. அதிக தன லாபம் பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று இன்பங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
மனசுக்குள் ஒருவித தெம்பும் ஏற்பட கொடுங்க. தொழில் ஆர்வம் கூடுவதால் ஆதாயம் ஒரு பக்கம் பெருகக்கூடும். இன்று குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகவே கிடைக்குங்க. பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து மற்றவரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் இருக்கும். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறி நல்ல வேலை வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் ருசியான உணவை உண்டு மகிழ்வர்கள். இருந்தாலும் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. காதலை நீங்க முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைய கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உற்சாகமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். அவசர முடிவுகளை எடுப்பதை மட்டும் தவிர்த்துவிட பாருங்கள். அதிக தன லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். ஆதாயம் ஓரளவு கண்டிப்பாக பெருகுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். சகோதர சகோதரியிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். பூரம் என்று குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் உதிக்கும். நட்பு வட்டமும் ஒரு பக்கம் விரிவடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்று கருத்துடன் இன்று மனமாற கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமையால் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காமல் இருங்கள், அது போதுங்க. மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. உத்திரம் குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றியடையுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். திறமையால் எதிலும் உங்களால் சாதிக்க முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க. புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. முக்கியமாக ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டு மனதை மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று அற்புதமாக காரியங்களில் ஈடுபட முடியுங்க. என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் மட்டும் ஆரம்பித்து விட்டது. அதனால் நீங்க எச்சரிக்கை மட்டும் விட்டுவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. நிம்மதியான சூழல் இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து செல்லும். மனதில் சந்தோஷம் கொஞ்சம் அறியுங்க. எதையோ நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். யாரை பற்றியோ கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அது மட்டும் வேண்டாம். எடுத்த காரியங்கள் தடைபடுவது கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி மட்டும் திருவினையாக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் விளையாட்டு காட்டுவார்கள். அது உங்களுக்கு கடினமான சூழலை ஏற்படுத்தும். முயன்றால் கண்டிப்பாக முடியாதது எதுவுமில்லை. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருத்தப்பட வேண்டியிருக்கும், கவனம் இருக்கட்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர கொடுங்க. அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி கண்டிப்பாக கலைத்துறையில் சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்ன ஒன்று கையில் காசு பணம் வழங்குவதில் சிக்கல் இருக்கும். தயவு செய்து அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். செய்யும் பணிகளில் வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். சமையல் செய்யும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். புத்தி கூர்மையுடன் நிற்க பாருங்கள். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. 2-3 நாட்களுக்கு தயவு செய்து காதலில் நீங்க பொறுமை காப்பது நல்லது. விட்டு கொடுப்பது செல்வது மிக நல்லது. காதலில் நீங்க அவசரம் மட்டும் பட வேண்டாம். அப்படியே விடுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். சக மாணவரிடம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். விளையாடும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். சின்ன சின்ன குழப்பங்கள் என்று வெளிப்பட கொடுங்க. மன அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நிர்வாகத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டிர முடிமுறை பொறுமை காக்க வேண்டுங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம். இன்று நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். கோபம் வரத்தான் செய்கின்றது. கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து நீங்க செயல்படுத்த வேண்டியிருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்க வேண்டுங்க. மனப்பதட்டம் என்பது இருக்கவே கூடாது. கொஞ்சம் சந்திராஷ்டிர முடிமுறை பொறுமையாக இருங்கள், அது போதும். பெரிய முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். சித்திரை. நேர்பட பேசுவீர்கள். நேர்மையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். சில இடர்பாடுகளும் இடைஞ்சல்களும் வரத்தான் செய்கின்றது. ஆன்மீகத்தில் முழுமையாக நம்புங்கள். இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். மனதை அமைதிப்படுத்த பாருங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முயற்சி திருவினையாக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. பெரிய முதலீடுகள் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று அனைவரிடத்திலும் உங்களால் நல்ல பெயர் எடுக்க முடியும். பல வழிகளிலும் யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பண வரவு சுமாராக இருந்தாலும் மன சஞ்சலம் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்குங்க. தேவைகள் ஒரு பக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மனக்கவலை இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் வாங்கி கொடுக்க பாருங்கள். மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக சிறப்பு. அவசர முடிவுகள் எடுக்காமல் இருந்தாலே பிரச்சனைகள் திறந்துவிட்டு கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டால் மாறிவிட்டு கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். கவலையில் மறந்து செயல்படுங்கள், அது போதுங்க. இந்த நாள் இனிய கனவுகள் ஒரு பக்கம் மேலோங்கி விடுங்க. அது மட்டும் இல்லைங்க, கூட்டாளியின் போக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில் அமையும். அவரிடம் நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும். என்று எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பண வரவு சீராக இருக்க கொடுங்க. பேச்சு திறமையும் வெளிப்படக்கூடும். சாதுரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியம் ஓரளவு கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. தந்தையுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் இன்று பலம் வாய்ந்த நபராக காணப்படுவீர்கள். அது மட்டுமில்லை, உங்களுடைய பலம் எது பலவீனம் எது என்று உணர்ந்து கொள்வீர்கள். பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அழகை வெளிப்படுத்துவீர்கள். வசீகரமான தோற்றம் வெளிப்பட கொடுங்க. இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலில் இருக்கின்றது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியும். உயர்கல்வியும் பிடித்தமான கல்வியாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பணவரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. இருந்தாலும் மனதில் ஒருவித கவலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். எதையோ நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை கண்டிப்பாக ஏற்பாடு கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் வரக்கூடுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரக்கூடும். சுவாதி. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படக்கூடும். வெட்டி செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வீண் வழக்கு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசி எதையும் சாதிக்க வேண்டியிருக்கும். விசாகம். என்று இறை வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். காரியங்களை கண்டிப்பாக நிதானமாக செய்யுங்கள். முடிவுகளையும் தயவு செய்து தெளிவாக எடுக்க பாருங்கள். புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இறை பக்தியால் மனம் மகிழக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று எதிலும் நீங்க தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய சொத்து சேர்க்கை அமையக்கூடும். நிர்வாகம் சிறப்பாக இருக்கக்கூடும்.
ஏனைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். மன அமைதியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மாற்றங்களையும் ஒரு பக்கம் விரும்பக்கூடியவராக என்று நீங்க இருக்கக்கூடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய உறவுகள் இன்று மேம்படக்கூடுங்க. வெற்றி செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கக்கூடும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடக்கூடும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கை என்பது எப்பொழுதும் இருக்கட்டும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை மட்டும் கவனமாகவே கையாளுங்கள். யாரை பற்றி விமர்சனம் நீங்களும் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் செய்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். பெண்கள் இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேலை இல்லாமல் தவித்த பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் எதை நினைத்தும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபமும் கொள்ளாதீர்கள். காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பம் இருக்கும். முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். அதற்காக சந்தேக பார்வை வேண்டாம். காதலில் நீங்க பேச்சுவதை குறைத்துக் கொண்டாலே போதுங்க. என்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். ஆராய்ந்து சில பணிகளை நீங்க முடித்து காட்டுவீர்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். கணிதம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். நன்கு படியுங்கள். கணிதத்திற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். புதிய சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக் கொடுங்க. நட்பால் ஓரளவு நல்லது நடக்கக்கூடும். வெற்றிகரமாக பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்குங்க. ஆராய்ந்து செய்யும் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல திட்டங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது மட்டும் பொறுமை வேண்டும். அனுஷம் விட்டக்குறை தொட்டக்குறை சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை கண்டிப்பாக பொறுப்பாக இருக்க பாருங்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நட்பால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது எச்சரிக்கை இருக்கட்டும். இந்த நாள் நீங்க மற்றவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் எடுபடாமல் போகுங்க. அதனை எல்லாம் பெரிதுபடுத்தவும் மாட்டீர்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். உடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்று கண்டிப்பாக போராடுவீர்கள். ஜெயித்தும் காட்டுவீர்கள். மற்றவர் மத்தியில் நீங்க உயர்ந்து காணப்படுவீர்கள். நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி வாகையும் சூடுவீர்கள். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளமும் கண்டு கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. புதிய விஷயங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உடைய பொருளாதாரமும் இன்று சீராக உயரக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் பெருகி நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என் குடும்பத்தில் இருந்த டென்ஷனும் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி ஒரு பக்கம் நிலவ கொடுங்க. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று மேலோங்கிவிடும். நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. ஆராய்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாகுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்குங்க. தேவையற்ற வழக்கு விவகாரங்களில் தலையிட வேண்டாங்க. என்று பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக பெண்கள் இல்லத்தை நல்ல முறையில் நிர்வகிக்க முடியும். குடும்பத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் அவசர முடிவில் எடுப்பதையும் கோபத்தையும் குறைத்துக் கொண்டால் போதும்.
காதலை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லைங்க. பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க பெரிய அளவுல குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய காதலும் கைகூடும். 2, 3 நாட்கள் போகட்டும். பொறுமை காப்பது நல்லது. என்று மாணவர்கள் யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள். சிறு வயது முதலே நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கோபம் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து மற்றவரிடம் வாதாட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தெரியாது போல் இருந்து தெரிந்து கொள்வதே சிறப்புங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி வெளிப்பட கொடுங்க. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடும். வருமானம் பெருகி ஓரளவு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இறை வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை முதலீடாக மாற்ற பாருங்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. போராட்டம். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோரிடத்திலும் இன்று நீங்க நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். உத்திராடம். என்று இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக பயணங்களும் மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அவர்களின் உதவியும் கண்டிப்பாக பெற முடியுங்க. இந்த நாள் வருமானத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். உபரி பண வருமானத்தையும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க. என்று உங்களுக்கு வாக்கு பலிதமும் உண்டாகக்கூடும். மகரம். மகரம் ராசினியர்கள் என்று சொந்த முயற்சியால் காரியங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உடைய திறமைகளை மற்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டக்கூடும். பல வழிகளிலும் உங்களுக்கு தனலாபம் வரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. ருசியான நல்ல உணவை உண்டு மகிழ்வர்கள். இருந்தாலும் நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. என்ற உடல் ஆரோக்கியம் ஓரளவு மேம்படக்கூடும். சிலருக்கு புத்தாடைகள் அணிகளும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணத்தை நீங்க பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும். போட்டு வைத்த அனைத்து விதமான சூழலையும் சரி செய்துவிட முடியும். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். எல்லா வகையிலும் நன்மைகளும் ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. நண்பர்களால் ஒரு பக்கம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. வருமானத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நல்ல வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெறக்கூடுங்க. திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள் கண்டிப்பாக தேடுங்கள். நல்ல முயற்சி வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று யோசித்து சில பணிகளை செய்வதும், சமையல் செய்யும்பொழுது ரொம்ப கவனமாகவும், செல்லும் இடங்களில் கூட கொஞ்சம் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் மிக நல்லது. பெண்கள் சில நேரங்களில் பார்த்து பக்குவமாக இருப்பதே மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பெண்கள் தயவு செய்து கடன் பிரச்சனைகளுக்கு தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுமை காப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பொறுமை வேண்டும். 2, 3 நாட்கள் போகட்டும். எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். யோசித்து முடிவுகளை எடுங்கள். கல்விக்காக மட்டுமே நேரம் ஒதுக்குங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிறு வயது முதலே கணிதம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்பட வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இலையில் பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இரு நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீர்பட்டுவிடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்க. திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தேற கூடுங்க. திருவோணம். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூடும்.
போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். பணவரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. புத்தாடை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று முகப்பொலிவும் ஒரு பக்கம் கூடிவிடும். அவிட்டம் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. போட்டு வைத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அற்புதமாக கையாளுவீர்கள். வீண் முயற்சிகளை மட்டும் கையாள வேண்டாம். வீண் அலைச்சலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அவசரப்படாமல் செயல்பட்டாலே வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு பல வழிகளிலும் தன லாபமும் சீராக இருக்க கொடுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று சுய கௌரவம் மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எடுத்த காரியத்தை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் சந்திப்பாலும் தெய்வ பக்தியாலும் மனசுக்குள் நிம்மதி கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கின்றது. கடினமான பணிகளை எல்லாம் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தன லாபம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கொடுக்குங்க. வீண் அலைச்சலை எப்பொழுதும் போலவே குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறும் நாளாக இருக்கின்றது. மனம் முவந்து மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் திட்டம் தீட்டி இன்று பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பிடித்த மாநிலத்திற்கும் கண்டிப்பாக சென்று வரக்கூடுங்க. பெண்கள் இன்று மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லுங்க, பயப்பட வேண்டாம். மனம் வந்து மற்றவருக்கு உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். இன்று காதலில் உள்ளவங்க பெருந்தன்மையுடன் காணப்படுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். முக்கியமான எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் பேசி முடிவெடுப்பதுதான் சிறப்பு. என்று மாணவர்கள் எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். பிடித்தமான பாடத்திட்டங்களை படித்து மகிழ்வீர்கள். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கூடுங்க. புதிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மன பதட்டம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். சதயம் என்ற குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையிலேயே கண்டிப்பாக ரசித்து வாழ்வீர்கள். புதிய உறவுகள் இன்று மேம்படக்கூடுங்க. காரிய வெற்றிக்காக கண்டிப்பாக போராடி ஜெயிக்க முடியும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு என்று மதிப்பு மரியாதை உருவாகக்கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகளை தெளிவாக அணுகி வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவீர்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். என்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சோதனைகளையும் இன்று சாதித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. அது மட்டுமில்லை, கடன் விவகாரங்களை கூட நீங்க சரி கட்டி விட முடியுங்க. இந்த நாள் ஓரளவு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மீனம் ராசினியர்கள் என்ற புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லக்கூடும். மனம் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. அழிந்து தெரிந்தாலும் சில பணிகளை நீங்க விரைவுடன் முடித்து காட்டுவீர்கள். பெருந்தன்மையுடன் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். இன்பம் நிறைந்த இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்க கொடுங்க. விருப்பம் போல் வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடும். என்று சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க.
மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். புதிய ஆர்டர்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க. முக்கிய நபர்களின் ஆதரவும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவரின் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதிகாரமிக்க செயல்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அனைவருக்கும் பிடித்தமான பிள்ளையாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவுடனும் இன்று காணப்படுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று காணப்படுவீர்கள். இந்த நாள் மீனம் ராசினியர்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கூட சூடு பிடிக்க தொடங்குங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக முடிவெடுங்கள். குழம்பிக் கொள்ள வேண்டாம். இல்லத்தில் பேசி முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளையும் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்தும் விடுபடுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று இன்று மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று மாணவர்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று சிந்தனை திறன் வெளிப்பாடு கொடுங்க. உயர்கல்வி பற்றிய எண்ணங்கள் மேம்பட கொடுங்க. கண்டிப்பாக மாணவர்களால் சாதிக்க முடியும். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்ற மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல வழிகளிலும் பணம் வந்து குவிய கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்லது நடக்கக்கூடும். இன்பம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்துவிடக் கொடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. திட்டமிட்டபடி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி என்ற பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். ஒரு நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏற்றம் மிகுந்த நாளாக இன்று அமைத்துக் கொள்ள முடியுங்க. வாழ்க்கையில் கடினப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். சிரித்த முகமும் அழகும் குடிவிடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய உறவுகள் இன்று மேம்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். ரேவதி திட்டமிட்டு இன்று சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய உறவுகள் இன்று மேம்பட கொடுங்க. எடுத்த காரியத்தை உடனடியாக முடிக்க முடியாமல் சிறிது தாமதம் ஏற்படுத்தி முடிக்க வேண்டியிருக்கும். சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கின்றது. நல்லவர்கள் நட்பு ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டவர்கள் நட்பு பாராட்டக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, நன்மைகள் உங்களை தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யாரையும் நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.